செமையா கட்டியிருக்கான்பா ப்ரோ. நான் துபாய்க்கு வந்த 2 வருஷத்துல என் 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன் திமுங்களா எப்படி சூப்பர். அடுத்த 2 வருஷத்துல ஊர்ல எனக்குன்னு ஒரு இடம் வாங்கி இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி செட்டில் ஆயிரணும் ப்ரோ. அது நீங்க ஊருக்கு போகும்போது பாத்துக்கலாம் ப்ரோ. இப்ப ஏந்திருங்க ப்ரோ. ப்ரோ துபாய்க்கு வந்த 4 வருஷத்துல என் தங்கச்சிகளே கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன். நானும் இடம் வாங்கி வீடு கட்டிட்டேன். அடுத்து துபாயில ஒரு லைசன்ஸை போட்டு இந்த மாதிரி ஒரு காரை வாங்கணும் ப்ரோ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எது இந்த மாதிரி காரு துபாயில லைசன்ஸ் அதெல்லாம் வாங்கும்போது பாத்துக்கலாம். முதல்ல எந்திருங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, வாங்கலாம். என்ன மோகன் எப்படி இருக்க? பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி 5 வருஷத்துல என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டேன், இடம் வாங்கிட்டேன், வீடு கட்டிட்டேன், லைசன்ஸ் போட்டு காரே வாங்கிட்டேன். நம்ம கார் தான். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் மோகன். அடுத்தது என்னன்னு டார்கெட்? வாங்க சொல்றேன், உட்காருங்க ப்ரோ. அடுத்து என் டார்கெட் ஊர்ல போயிட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டியோட இந்த மாதிரி ஒரு பில்டிங்ல இடத்த வாங்கி வாழணும் ப்ரோ. எது இந்த மாதிரி பில்டிங்லையா? ஆனா இது வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டேன். இனிமேல என்னால பொறுத்துக்க முடியாது. ஏன் தர்றா மோகனே? எங்க என் காரு வீடு புர்ஜ் கலிஃபா அதெல்லாம் அங்கங்க கரெக்டா இருக்கு. ஏன் வேலைக்கு போற வழியே படுறா? ஐயோ, அப்புறம் என்ன செட்டில் ஆகலையா? வாய்ப்பு இல்ல ராஜா. வந்துட வேண்டியது துபாய்க்கு. 5 வருஷத்துல செட்டில் ஆயிடுவேன். 15 வருஷமா தூக்கத்திலே புலம்ப வேண்டியது. போய் பஸ் விட்டுறாம வேலைக்கு போற வழியே படுறா.